60வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள மணிமண்டபத்தில் திருவுருவப் படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. குஜராத் கடற்கரை பகுதியில் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்திய கடலோர காவல்படை பறிமுதல் 300 கிலோ போதைப் பொருள். அம்பேத்கர் சிலைக்கு தவேக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் என்றும் நிலைத்திட உறுதியேற்போம் என எக்ஸ் தள பதிவு. சித்திரை மாத பிறப்பை ஒட்டி தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். புத்தாண்டு வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும் என பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து. உலகில் எங்கு வாழ்ந்தாலும் தமிழர்களைப் போல ஒன்றாக பிணைப்பது தமிழுணர்வு. மகிழ்ச்சி நிறையட்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. தமிழ் புத்தாண்டு உலக மக்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியையும் தொழில் வளம் பொருளாதார வளத்தையும் தருவதாக அமையட்டும். திருவாவடுதுறை ஆதீன மடாதிபதி வாழ்த்து. தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைத்ததை போன்று நீட் தேர்வு விவகாரத்திலும் தமிழகத்திற்கு விலக்கு கிடைக்கும். எம்பி கனிமொழி பேட்டி. தமிழ் புத்தாண்டையொட்டி கன்னியாகுமரி ஆதிபராசக்தி கோவிலில் காய்கனிகள் படைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு. பக்தர்களுக்கு கைநீட்டமும் வழங்கல். மீன் வளத்தை பாதுகாக்கும் வகையில் இன்று முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடை. மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளதால் மீன்கள் விலை உயர வாய்ப்பு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் ரஜினி கோயிலில் குடும்பத்துடன் பொங்கல் வைத்த ரசிகர். ரஜினிகாந்தின் சிலைக்கு தீபாராதனை காட்டி மனமுருக வழிபாடு. அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது படத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர்தூவி மரியாதை. ஜனநாயகத்தை வலுப்படுத்த அம்பேத்கரின் போராட்டங்கள் நம்மை வழிநடத்தும் என எக்ஸ் தள பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,755 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பதி ஏழுமலையானுக்கு மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்திய ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணின் மனைவி. சிங்கப்பூர் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மகன் உயிர் தப்பியதற்காக காணிக்கை. பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல். மகாராஷ்டிரா அரசு போக்குவரத்து கழக அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணுக்கு மிரட்டல் செய்தி வந்ததால் மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 மோசடி செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடிய தொழிலதிபர் மெகுல் சோக்சி. புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக சுவிட்சர்லாந்துக்கு செல்ல இருந்த நிலையில் பெல்ஜியம் நாட்டில் கைது.